Hi all, இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 10ல் யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th century பார்க்கலாம். ஸோ ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். ஃபஸ்ட்டு வந்து ரிஃபார்ம்ஸ் வந்தது பெங்காலில் தான். அந்த ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஃபார்ம்னா என்னென்னா பிரிங்கிங் சேஞ்சஸ் டு த சொசைட்டி. அந்த சேஞ்சஸ் எதுக்கு கொண்டுட்டு வராங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இவங்க வந்து லைக் ஒன்று தப்பு அதுவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அதுக்கு ஒருத்தவங்க வந்து இது தப்பு, இது பண்ணாதீங்க, அது சேஞ்ச் ஆகுங்க, இம்ப்ரூவ் ஆகுங்க அப்படின்ட்டு ரீஃபார்ம்ஸை கொண்டுட்டு வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் ரீஃபார்ம்ஸ். ரீஃபார்ம்ஸ்னால் வந்து ஒரு சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றது தான் ரீஃபார்ம்ஸ். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர் ஒரு ரீஃபார்மர் தான், ஓகேங்களா. அவர் வந்து பிரம்ம சமாஜை வந்து கண்டுபிடிச்சவர். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து 1772 to 1833 இருந்தாங்க. வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியர் ரிஃபார்மர்ஸ். முன்னாடியிலேருந்து அந்த டைம்லேயே வந்து ஏர்லியர், ஓகேவா, முன்னாடி இருந்தே அவர் ஒரு ரிஃபார்மர். அந்த டைம்லேயே அவர் ரிஃபார்மர்னு சொல்கிறாங்க. அவர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிஷியேட் ரிஃபார்ம்ஸ். அவருக்கு இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும்னு எப்படி அவருக்கு ஐடியா வந்துச்சுன்னா வெஸ்டர்ன் ஐடியாஸ் பார்த்து தான். லைக் பிரிட்டிஷ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பீப்புள் ரொம்ப டெவலப்டாக இருக்காங்க, அவங்க இப்படிலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் இங்கே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவுக்கு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரலாம், அந்த மாதிரி அவர் வந்து ரிஃபார்ம்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நல்லா படித்தவர், கிரேட் ஸ்காலர், வெல் வேர்ஸ்டு. அவருக்கு நல்லா தெரியும் எழுத படிக்க. சான்ஸ்கிரிட், எந்தெந்த லாங்குவேஜஸ்னால் சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன், இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ பெங்காலி தான் அவரோட மதர் டங், ஓகேங்களா. ராம் மோகன் ராய் வாஸ் opposed to meaningless religious ceremonies and all forms of pernicious social customs. அப்படின்னா ராம்மோகன் ராய் அவர்கள் வந்து இந்த ரிலீஜியஸ் செரிமோனிஸ்லாம் நடக்கும் இல்லையா, அது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னே தெரியாது, ஆனால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மீனிங்லெஸ்ஸாக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிஷியஸ்னால் ஹார்ம்ஃபுல். உங்களுக்கு இது ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க, ஹார்ம்ஃபுல் கஸ்டம்ஸ் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போஸ் பண்ணார். எட் ஹி வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். ஆனாலும் வந்து அப்போலேருந்து நம்ம ஹிந்து ரிலீஜியன் லைக் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் வந்து நல்லதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன் திஸ் ரிலீஜியோ philosophical social outlook he was deeply influenced by monotheism and anti-idolatry. ஸோ அவர் வந்து இந்த ரிலீஜியோ ரிலீஜியனும் ஃபிலாசபிக்கலும் சேர்ந்து ஒரு சோஷியல் அவுட்லுக் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோனோதிசம் மட்டும்தான், ஒரே ஒரு ரிலீஜியன் தான் இருக்குது, ஒரே ஒரு காட் தான் இருக்குது, லைக் மல்டிபிள் காட்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் வந்து ஆன்டி ஐடலேட்ரி. இப்போது ஒரு ஸ்டாச்சுவை வச்சு கும்பிடக்கூடாது, ஃபோட்டோஸை வச்சு கும்பிடக்கூடாது, ஃபோட்டோஸில் ஸ்டாச்சுஸை வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஆன்டி ஐடலேட்ரி. ஐடல்னா ஸ்டாச்சூஸ், கோயிலில் இருக்கும் இல்லைங்களா ஸ்டாச்சூஸ், அதுதான், ஓகேவா. அவர் வந்து அப்போஸ் பண்ணார். பேஸ்ட் ஆன் his interpretation of the Upanishads, he argued that all ancient texts of the Hindus preached monotheism or worship of one god. உபனிஷாட்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் புக் தான். அந்த புக்லேயே இருக்குது அப்போவே வந்து மோனோதிசம் மட்டும்தான், ஒரே ஒரு ரிலீஜியன் தான் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு காடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்கியூ பண்ணுவார். டீப்லி கன்சர்ன்ட் வித் தி ப்ரிவேலிங் சோஷியல் ஈவல்ஸ் ஆஃப் சத்தி, சைல்டு மேரேஜ் அண்ட் பாலிகேமி. சத்தின்னா இப்போ வந்து ஒரு கேர்ள் இருப்பாங்க, பாய் மேரேஜ் ஆகும், இந்த மென் வந்து இறந்துட்டாங்கன்னா அன்றைக்கே வந்து அந்த பர்னிங் ஃபயரில் வந்து இந்த லேடியை கூட போட்டு அன்றைக்கே வந்து அந்த லேடியையும் கொலை பண்ணிடுவாங்க, லைக் அந்த நெருப்பில் போட்டுருவாங்க. ஸோ அதுதான் சத்தி. ஸோ அவர் வந்து இந்த ஈவில்ஸு, இந்த சத்தின்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சைல்டு மேரேஜ் ரொம்ப லைக் 5 years 6 yearsக்கே கல்யாணம் பண்ணக்கூடாது. பாலிகேமின்னா லைக் விமெனுக்கு மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ், நிறைய ஹஸ்பண்ட்ஸ் 1 2 3 அந்த மாதிரி, மென்னுக்கு மல்டிபிள் ஒய்ஃப்ஸு,
1 2 3. ஸோ அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவர் போராடினார். He published tracts against them and petitioned the government to legislate law against them. ஸோ அவர் வந்து இதை பற்றிலாம் வெளியில் சொல்லி அவேர்னஸை கொண்டுட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து அவர் வந்து சொல்லுவார், இல்லை ஏதாச்சும் லாஸ் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுவார். He advocated the rights of widows to remarry. அவர் தான் வந்து விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்ஸ்லாம் கொண்டுட்டு வர வந்து ரொம்ப போராடுவார். He wanted polygamy to end. அதான் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வந்து போயிடணும், இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் போராடுவார். He appealed to reason and humanity and compassion of the people. His campaign played a key role in forcing the Governor General William Bentinck legislation abolishing sati in 1829. So Governor General William Bentinck வந்து 1829 சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு, அதுக்கு லாஸ் கொண்டுட்டு வர்றாரு. ஓகேவா, அது வந்து கொண்டுட்டு வந்ததுக்கு வந்து மெயின் போராடினதே வந்து ராம்மோகன் ராய் தான். ராம்மோகன் ராய் condemned the subjugation of women and opposed the prevailing ideas that women were inferior to men. ஸோ ராம்மோகன் ராய் என்ன சொல்கிறாருன்னா, both men and women equal, விமென் வந்து இவங்களுக்கு சுப்பீரியரு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அவர் வந்து கண்டெம் பண்ணுறாரு, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he strongly advocated education for women. விமன் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, விமென்ஸ் எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு விமன் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. He gave his full support for the introduction of English language and Western sciences in schools and colleges. ஸோ அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வந்து அண்ட் வெஸ்டர்ன் சயின்சஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ராம்மோகன் ராய் ஃபவுண்டட் பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜ் எப்போ ஃபைண்ட் பண்ணுறாருன்னா 20th August 1828. ஓகேங்களா. ஹீ ஓப்பன்ட் அ டெம்பிள் இன் கேல்கட்டாவில் வந்து ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டெம்பிளில் வந்து இமேஜ் இருக்காது, நோ இமேஜ் நோ ஐடல், இமேஜும் இருக்காது, இமேஜும் ஃபோட்டோவும் இருக்காது, ஐடலும் இருக்காது, சிலையும் இருக்காது. தேர் ஹீ லேட் டவுன் தட் நோ ரிலீஜன் ஷுட் பி reviled or slightly or contemptuously spoken of or alluded to. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து எத்தனை ரிலீஜன் இருக்கோ அந்த ரிலீஜன் எந்த ரிலீஜன்லையும் வந்து தாழ்மைப்படுத்தக்கூடாது, லைக் இது வந்து இது கீழே இது மேலே, எங்கள் ரிலீஜன் பெருசு உங்கள் ரிலீஜன் கீழே அப்படிலாம் எதுவுமே சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். The Samaj forbade idol worship and condemned meaningless religious rites and ceremonies. ஸோ சமாஜ் வந்து அகெயின்ஸ்ட் ஐடல் வர்ஷிப்பை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனிங்லெஸ் ரிலீஜியஸை வந்து எல்லாத்தையும் கண்டெம் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படிலாம் இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. However, from the beginning, the appeal of the Brahmo Samaj remained limited to the intellectuals and enlightened Bengalis. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே பிரம்மோ சமாஜ் வந்து யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா, நல்ல படித்தவங்களுக்கும், நல்ல இன்டெலெக்சுவல்ஸ், நல்ல படித்த நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கும், நல்ல புத்திசாலி பெங்காலிஸ்க்கு மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு. அப்போது கூடமே லோவர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, படிக்காதவங்களுக்கு, லோவர் செக்ஷனில் இருக்கிற சொசைட்டி பீப்புளுக்கெலாம் வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரல. ஆனாலும் மாடர்ன் பெங்காலோட கல்ச்சருக்கு வந்து பெரிய மாற்றங்கள் கொண்டுட்டு வந்துச்சு பிரம்மோ சமாஜ்னு சொல்கிறாங்க. மிடில் கிளாஸ் வாஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட். அப்பர் லைக் ரிச் பீப்புளுக்கு வந்து நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, அவங்க நல்லா என்லைட்டன் ஆனாங்க, நல்லா தெளிவானாங்க. மிடில் கிளாஸுக்கு கூட ஓரளவுக்கு வந்து போச்சு. ஆனால் லோவர் செக்ஷன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு போகல. ஆனால் கல்ச்சர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மகாரிஷி தேபேந்திரநாத் டாகூர். மகாரிஷி தேபேந்திரநாத் டாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் டாகூரோட ஃபாதர். ஸோ ராம்மோகன் ராய் வந்து 1833 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மகாரிஷி தேபேந்திரநாத் டாகூர் வந்து பிரம்மோ சமாஜா கண்டினியூ பண்ணுவார். இவர் ராம்மோகன் ராய் இருக்கிறப்பவே அவர் சேர்ந்திருப்பார், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவார். ஸோ மகாரிஷி தேபேந்திரநாத் டாகூர் வந்து 1817 to 1905. The poet Rabindranath Tagore's father carried on the work he laid down for articles of faith. 4 articles of faith வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா,
In the beginning there was nothing. One supreme being alone existed who created the universe. ஸ்டார்டிங்கில் இப்போது எர்த் க்ரியேட் ஆகிறப்போ எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சுப்ரீம் பவர், ஒரே ஒரு கடவுள் தான் இருந்தாங்க, அவர் தான் யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணாங்க, எர்த் சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் அவர் தான் க்ரியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ அலோன் இஸ் காட். அவர் தான் அந்த ஒரு சுப்ரீம் பீயிங். இந்த ஒரு சுப்ரீம் பீயிங் தான் காட் ஆஃப் ட்ரூத், காட் ஆஃப் இன்ஃபைனைட், காட் ஆஃப் விஸ்டம், குட்னஸ் அண்ட் பவர், இட்டர்னல், ஆம்னி ப்ரெசன்ட். ஆம்னி ப்ரெசன்ட்னா ஆல்வேஸ் ப்ரெசன்ட், எப்போவுமே ப்ரெசன்ட், ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ். சால்வேஷன்னா லைஃப் டைம், நம்ம வாழ்கிறது லைஃப் டைம் சால்வேஷன். ஆர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம். நம்ம வாழ்க்கை வந்து அவரை நம்பணும், அதுக்கப்புறம் அவரை வர்ஷிப் பண்ணணும், அவ்வளோதான். இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட்டு ஜென்மோன்னு இருந்தால் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ அந்த நம்பிக்கை எப்படின்னா, அவர் மேலே நம்பிக்கை வந்து அவரை விரும்பணும், அதுக்கப்புறம் டூயிங் ஹிஸ் வில், அவருக்குன்னு வந்து ஒரு நல்ல பழக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க? தேபேந்திரநாத் டாகூர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேஷப் சந்திர சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ தேபேந்திரநாத் வாஸ் அ மாடரேட் ரிஃபார்மர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். மாடரேட்ஸ்னால் இவங்க ஏர்லி பீப்புள், முன்னாடியே 1880s, ஸோ 1850s, இவங்க 1820s, 50s, 80s, இவங்கெல்லாம் மாடரேட் பீப்புள். ஓகேங்களா. மாடரேட் ரிஃபார்மர், ஏர்லி ரிஃபார்மர். பட் ஹிஸ் யங் கொலீக்ஸ் இன் தி சபா வேர் ஃபார் ரேப்பிட் சேஞ்சஸ். இவர் வந்து கொஞ்சம் நல்ல வயசானவர் அந்த டைமில். இந்த யங் பீப்புளுக்கெலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வரணும்னு ஆசை. ஆனால் தேபேந்திரநாத் டாகூர் வந்து கொஞ்சம் அந்த டைமுக்கு கொஞ்சம் வயசானவராக இருந்தார் இல்லையா. அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட்டாக போனாலுமே ப்ராப்பராக சேஞ்சஸ் கொண்டுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அதுவே வந்து யங்கர் கொலீக்ஸ் வந்து சீக்கிரமாக சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும், சீக்கிரமாக நம்ம வந்து சொசைட்டியை மாற்றணும், அந்த மாதிரி நினைப்பாங்க இல்லையா. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ், அந்த யங் கொலீக்ஸ்லேயே கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ் வந்து கேஷப் சந்திர சென். அவர் வந்து 1838 to 1884. ஸோ ஜாயின் த மூவ்மெண்ட் இன் 1887. அவர் இந்த மூமெண்ட் எப்போ ஜாயின் பண்ணுறாருனா 1857 ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் வந்து 1866 ஒரு ஸ்ப்ளிட் ஆகுது, பிரம்மோ சமாஜில் ஸ்ப்ளிட் ஆகுது. இவரோட திங்கிங் வேறு மாதிரி இருக்குது, தேபேந்திரநாத்தோட திங்கிங் வேறு மாதிரி இருக்குது, அதனால ஸ்ப்ளிட் நடக்குது. ஸோ பட் இன் 1866 a split occurred in the ranks of Keshab Chandra Sen, Brahmo Samaj. Keshab left the Brahmo Samaj and founded a new organization. ஸோ 1866 வந்து கேஷப் சந்திர சென் வந்து சமாஜை விட்டுட்டு ஒரு நியூ ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ தேபேந்திரநாத் ஆர்கனைசேஷன் தேர் ஆஃப்டர் கேம் டு பி நோன் அஸ் ஆதி பிரம்மோ சமாஜ். தேபேந்திரநாத் டாகூரோட ஆர்கனைசேஷன் என்ன கூப்பிடப்பட்டுச்சுன்னா ஆதி பிரம்மோ சமாஜ். ஆஃப்டர் கேஷப் ஹேட் ஹிஸ் 14-year-old டாட்டர் மேரிட் டு. ஸோ இது எதுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்னா, சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், கேஷப் சந்திர சென் அவரோட 14-year டாட்டரை வந்து ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு வந்து கட்டி கொடுப்பாரு. ஸோ அது வந்து சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு இல்லையா. அதனால அவரோட மைண்டும் இவரோட மைண்டும் திங்கிங்ஸும் ஒத்துக்காது, அதனால ஸ்ப்ளிட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And opponents of the child marriage left the Brahmo Samaj of India and started Sadharan Samaj. ஸோ சைல்டு மேரேஜுக்கு ஆப்போனன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே விட்டுட்டு சாதாரண சமாஜ்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மற்றவங்க வந்து ஆதி பிரம்மோ சமாஜில் இருந்தாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், another outstanding reformer in Bengal. இவங்க எல்லாருமே பெங்காலுக்கு சார்ந்தவங்க தான். another outstanding reformer in Bengal வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அவரோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1820 to 1891. while ராம்மோகன் ராய் வந்து வெஸ்டர்ன் ரேஷனலிஸ்ட் ஐடியாஸ் வச்சு வந்து ரிஃபார்ம் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணால், வித்யாசாகர் வந்து ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் அதே வந்து ப்ரோக்ரெசிவாக இருந்துச்சு, ப்ரோக்ரெசிவ்னா இம்ப்ரூவிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he provided evidences from scriptures that there was no sanction for burning of widows or for the prohibition of the remarriages of widows.
இவர் வந்து எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் படித்து சொல்கிறாங்க, எந்த ஸ்கிரிப்சர்னால் அப்போது எழுதி வச்சுருந்த புக்ஸு, அந்த ரிக்வேதா, அந்த பழசான அந்த புக்ஸில் எந்த புக்ஸ்லேயும் வந்து சதி ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா விடோஸ் வந்து ரீமேரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ he wrote a number of polymeal tracts and he was the pioneer of the modern Bengali prose. இவர் வந்து நிறைய கிரிட்டிக்கலாக இந்த சைல்டு மேரேஜை, விடோ ரீமேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவார். அப்புறம் வந்து பெங்காலில் ப்ரோஸும் எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. He played a leading role in promoting education of girls and helped them in setting up number of schools. ஸோ இவர் வந்து என்ன ஒரு மெயினான ரோல் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ப்ளே பண்ணார்னா, அவர் வந்து விமன் எடுகேஷன், கேர்ள்ஸ்க்கு எடுகேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணார். He decided his whole life for betterment of the child widows of the Hindu society. சின்ன வயசுலேயே இப்போ வந்து ஒரு 10 year கேர்ளில் வந்து ஒரு 40 year மென்னுக்கு கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 years கழிச்சு வந்து 5 years கழிச்சு வந்து இவர் இறந்துடுறாரு. அப்போது 15 year கேர்ள் வந்து விடோவாக இருப்பாள். ஸோ சைல்டு விடோஸ் ஹிந்து சொசைட்டியில் பெட்டர்மெண்ட் ஆகணும் இல்லையா, அவங்க அந்த மாதிரி விடோஸை வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர் ரிசல்டட் இன் தி விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1856. ஸோ இவரோட மூமெண்ட்டால் தான் விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856 வந்திருக்கு. திஸ் ஆக்ட் வாஸ் இன்டெண்டட்னா பிளான்ட் டு இம்ப்ரூவ் தி லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ் அண்ட் சேவ் தெம் ஃப்ரம் பர்பெக்சுவல் விடோவுட். பர்பெக்சுவல்னால் அப்படியே பர்பெக்சுவல்னால் லைஃப் லாங் எவர் லாஸ்டிங் இருக்கிற வரைக்குமே அந்த சைல்டு வந்து சாகிற வரைக்கும் விடோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ வித்யாசாகர்னால தான் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூட் ஆச்சு இந்தியன் பீனல் கோடில் 1860. அதுக்கப்புறம் ஏஜ் ஃபார் மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட் 10 years. ஸோ 10 years வரைக்கும் யாரும் மேரேஜ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். இட் வாஸ் ரைஸ் டு 12 and 13. 1891 12 மாற்றிருக்காங்க, 1925 ஏஜ் வந்து 13 மாற்றிருக்காங்க. அப்புறம் சேட்லி as reported ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி 1929. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி எப்போது ஃபார்ம் ஆகுதுன்னா 1929 கமிட்டி. The law remained on paper. மோஸ்ட்லி அந்த லா வந்து கிராஸ் ரூட் லெவல் லைக் வில்லேஜஸில் இருக்கிற அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. டவுன்ஸில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அது பேப்பர்லேயே இருந்துச்சு, யாருக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரார்த்தனா சமாஜ் வந்து மகாராஷ்டிராவில் பிரம்ம சமாஜ் மாதிரி பிரார்த்தனா சமாஜ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1867. அது வந்து பிரார்த்தனா சமாஜ்னு பேர் வைக்கிறாங்க. ஃபவுண்டர்ஸ் பிரார்த்தனா சமாஜோட ஃபவுண்டர்ஸ் வந்து டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் 1825 to 1898. The two distinguished members of this samaj were R.C. Bhandarkar and Justice Mahadev Govind Ranade. So they devoted themselves to activities such as இவங்க 3 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்டர்காஸ்ட் டைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. லைக் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் பீப்புள் வந்து ஒரே கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், விடோ ரீமேரேஜஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விடோஸ் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமெனை இம்ப்ரூவ் பண்ணணும், டிப்ரெஸ்டு கிளாஸஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. ஸோ மகாதேவ் கோவிந்த் ரானடே அவரோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1842 to 1901. ஸோ அவர் வந்து என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் ஃபைன் பண்ணியிருக்காரு. எப்போனா 1861. பூனா சர்வாஜனிக் சபா எப்போது 1870. டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் எம்ஜி ரானடே எப்போது ஃபைன் பண்ணியிருக்காருன்னா 1861. பூனா சர்வாஜனிக் சபா 1870. டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884. ஸோ இந்து ரிவைவலிசம்
ஹிந்து திரும்பவும் கொண்டுட்டு வர்றதுக்கு, ரீவைவலிசம்னா திரும்பவும் பர்த் கொடுக்குறது, இல்லைன்னா திரும்பவும் அதை வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டுட்டு வரத்துக்கு. ஸோ சுவாமி தயானந்த் சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ். சுவாமி தயானந்த் சரஸ்வதி வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் ஃபைன் பண்ணுறாரு? ஆரிய சமாஜ். எப்போ? 1875. பஞ்சாபில் the reform movement was spearheaded by Arya Samaj. It was founded in 1875 by a wandering ascetic in the western Gangetic plain, monk. ஓகேவா? ஸோ சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவரோட லைஃப் டைம் வந்து 1824 to 1883. சுவாமி தயானந்த் லேட்டர் செட்டில்ட் இன் பஞ்சாப் டு ப்ரீச் ஹிஸ் ஐடியாஸ். அவர் லேட்டர் ஆன் லைஃப்பில் வந்து பஞ்சாப்லேயே செட்டில் ஆயிடுறாரு. அவர் ஐடியாஸ்லாம் வந்து சொல்கிறதுக்காண்டி எல்லா பீப்புளுக்கும் வந்து அவர் குட் டீட்ஸை சொல்கிறதுக்கு அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு, ப்ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அவரோட புக்கு வந்து சத்யத பிரகாஷ், ஓகேவா, என்ஜாய்ட் வைட் சர்க்குலேஷன். நிறைய புக்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. He declared the practices such as child marriage, prohibition of widow remarriage, and alleged polluting effects of foreign travel had no scriptural sanction. சாங்ஷன்னா பெனால்ட்டி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைல்டு மேரேஜு, விடோவை வந்து திரும்ப ரீமேரி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதது, அப்புறம் வந்து சிஏ தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மித் இருந்துச்சான். அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன்லாம் கிடையாது, நம்மளுடைய எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் கிடையாது, நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன். அது பண்ணால் எதுவுமே நமக்கு பாதிப்பு வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராரு? He declared that practices such as child marriage, prohibition of widow remarriage, alleged polluting effects of foreign travel had no scriptural sanction. ஸோ இதெல்லாம் நீங்களாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் சைல்ட் மேரேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் விடோஸ்லாம் ரீமேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் வந்து கடல் தாண்டி யாரும் போகக்கூடாது, அது பாவம்னு சொல்கிறீங்க, எந்த பாவமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சைல்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது, அப்புறம் விடோவை வந்து திரும்ப ரீமேரி பண்ண விடுங்க, மற்றவங்க வந்து ஃபாரினுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா போக விடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே பாவம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. The positive principles enunciated by Dayanand were strict monotheism, ஒரே ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டம்னேஷன் ஆஃப் ஐடியலேட்டர்லாம் கிடையாது, ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமின் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல், இப்போ பிராமின் தான் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணும் இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. He also rejected superstitious beliefs in Hinduism and his cry was go back to Vedas. அவர் வந்து யார் கோ பேக் டு வேதாஸ் சொல்கிறாங்க? தயவு செஞ்சு போங்க, அந்த வேதாஸ்லாம் எடுத்து படிங்கன்னு சொல்ல வராரு. இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரிய சமாஜ் வந்து கவுண்டர் கன்வர்ஷன்ஸ் கொண்டுட்டு வராங்க. லைக் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாகவே அதாக இருக்குது. என்னென்னா, இப்போது ஹிந்துஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்கள வந்து கிறிஸ்டியனுக்காக மாற்றிருக்கலாம், மேபி இஸ்லாமில் மாற்றிருக்கலாம். அதெல்லாம் கவுண்டர் கன்வர்ஷன், திருப்பி அவங்கள வந்து ஹிந்துவுக்கே கொண்டுட்டு வர அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்துச்சு. prescribing a purifactory ceremony called Suddhis directed at Hindus who had converted to Islam and Christianity. அப்புறம் அவங்க வந்து அவங்களோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் என்னென்னா bringing social reforms to the society. அப்புறம் spread of education. And Samaj started தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை கூட நிறைய வந்து இந்த ஆரிய சமாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா. அவர் வந்து 1836 to 1886 இருந்திருக்காரு. அவர் ஒரு சிம்பிள் ப்ரீஸ்ட், அவர் ஒரு பூஜாரி ஆஃப் தக்ஷிணேஸ்வர் நியர் கொல்கட்டா. emphasized spiritual union with God through ecstatic practices such as singing bhajans. ecstaticனா joy, ஹாப்பியாக வந்து பாடுறது, சிங்கிங் பஜன்ஸ் தான் வந்து காடுக்கு வந்து நம்மளையும் காடையும் லைக் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஏர்டன்ட் வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பக்தி வந்து காளி காடுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. The Sacred Mother. He declared that the manifestations of the Divine Mother were infinite. In his view, all religions contained the universal elements which it practiced would lead to salvation. எல்லா ரிலீஜனும் ஒரே மாதிரி தான், எல்லாரோட ரிலீஜனோட
இதுவுமே ஃபாலோயிங்ஸு டிசிப்ளின்ஸ் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ செட் ஜீவா இஸ் சிவா, ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காடுன்னு சொல்கிறாரு. எல்லா லிவிங் பீயிங்ஸும் காடுன்னு சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காடுன்னு சொல்லி. ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷனோட ப்ரைமரி அச்சீவ்மெண்ட்டு என்னென்னா, அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுக்கேட்டட் யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அந்த எடுக்கேட்டட் யூத்லாம் வந்து அவங்க பிரம்மோ சமாஜ் அந்த மாதிரி சமாஜஸ்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத யூத்ஸ்லாம் வந்து ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா இறந்த பிறகு அவரோட டிசிபிள்ஸ் எல்லாமே ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, அவங்களே ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அண்ட் அண்டர்டுக் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் இஸ் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் நோன் இன் இந்தியா அண்ட் அப்ராட். அதுக்கப்புறம் அவங்களோட குருவோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே சேரணும்னு சொல்லிட்டு, அப்ராட் பீப்புள் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே சேரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண போயிடுறாங்க. ஸோ அதில் ஒரு சீஃப் ஸ்பிரிட் பிஹைண்ட் திஸ் டாஸ்க் வாஸ் விவேகானந்தா. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஆர்கனைசேஷன்ஸ், அதை விவேகானந்தா ஃபாலோ பண்ணி ராமகிருஷ்ணா மிஷன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு விவேகானந்தா. ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணாமல் அவங்க வந்து சோஷியல் காசஸை கூட கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆனாங்க. எஜுகேஷனில், ஹெல்த்தில், இப்போ ஏதாச்சும் கெலமிட்டிஸ் வந்துருச்சு, எர்த்குவேக் வந்துருச்சு, லேண்ட்ஸ்லைட்ஸு, ஃப்ளட்ஸுலாம், அங்கெல்லாம் வந்து இவங்க ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சுவாமி விவேகானந்தா பற்றி இப்போ பார்க்கலாம். அவரோட நிஜம் பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா. அவரோட லைஃப் டைம் வந்து 1863 to 1902. ஸோ லேட்டராக அவரை வந்து எல்லோரும் சுவாமி விவேகானந்தான்னு சொல்ல கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு ப்ரைம் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறவர். இவருமே எடுக்கேட்டட் யூத்து. ஹி வாஸ் ட்ரான் டு ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ். ஸோ அவர் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ அப்போது இருக்கிற எல்லா சுவாமியோட லைக் சுவாமிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருமே அவருக்கு வந்து ஒத்துப்போகல. இவர் கூட மட்டும்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா கூட மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடச்சி அவரோட டிசிப்ளாக மாறிட்டார், அவரோட ஃபாலோவராக இவர் மாறிட்டார். அவர் வந்து இவரோட மெயின் ஆப்ஜெக்டிவிட்டியே வந்து சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஹியூமன்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், முடியாதவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் டு ஹியூமனிட்டி தான் இருந்துச்சு அவரோட மெயின் கோலே. அண்ட் attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. ஸோ இவருமே கொஞ்சம் ஹிந்து சொசைட்டி வந்து ரீஜெனரேட் பண்ணணும், நிறைய கன்வர்ஷன்ஸ்லாம் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்தியன் யூத்துக்கெலாம் வந்து ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணார், ட்ரை பண்ணார். அந்த யூத்தில் எல்லாம் வந்து அந்த ஹிந்து சொசைட்டின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஐடியாஸ் பிரெட் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அமாங் இந்தியன்ஸ் ஹூ ஃபெல்ட் இன்ஃபீரியர் இன் ரிலேஷன் டு த மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட். ஸோ அவர் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்தியன்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க. அப்போது வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் இல்லை, நம்ம ரொம்ப கீழ்த்தனமாக நம்மளை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ அப்படிலாம் இல்லை, நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து விவேகானந்தா தான். ஹீ பிகேம் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் அட்ரஸ் ஆன் ஹிந்துயிசம் அட் தி 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜன் இன் சிகாகோ. 1893 வந்து வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு சிகாகோவில் நடக்குது. அந்த அட்ரஸ் வந்து அவர் சொல்லுவார். அந்த அட்ரஸில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான். So despite his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. So இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்லாம் இருப்பாங்கள்ல, ரொம்ப ஹிந்து அப்போ ரொம்ப பெரிய அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன செய்வாங்கன்னா, இவரை வந்து
தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போது இருந்த லோவர் செக்ஷன் பீப்புளெலாம் வந்து இந்து ரிச்சுவல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதான். இப்போ ஹோமம் நடக்குதுன்னா அங்கே வந்து அவங்க இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு போல். ஸோ அதிலெல்லாம் வந்து விவேகானந்தா சொல்லுவாங்க, எல்லாருமே இந்தியன்ஸாக இருந்தால், எல்லாருமே ஹிந்துஸாக இருந்தால் எல்லாமே எல்லா ரிச்சுவல்ஸ்லும் கலந்துக்கலாம்னு சொல்கிறது வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்க்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. Vivekananda's activists' ideology rekindled the desire for political change among many Western education young Bengalis. அவரோட ஐடியாலஜி இருக்குல்ல, அவர் ஃபாலோ பண்ணுறது, அவர் பிலீவ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் எடுகேஷன் யங் பெங்காலிஸ்க்கெலாம் வந்து அது வந்து ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பாலிட்டிக்ஸ்க்கு போக, பீப்புளை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி. Many of the youths who were involved in the militant national struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. இந்த போராட்டத்திலெல்லாம், இந்த நேஷ்னல் ஸ்ட்ரகிள், செப்பரேஷன் ஆஃப் பெங்கால் 1905 அந்த டைம்லலாம் வந்து அந்த யங் பீப்புள் வந்து போராடியிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்பயர்ட் பை விவேகானந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஃபைண்ட் பண்ணது வந்து மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி. அவங்களுடைய லைஃப் டைம் வந்து 1831 to 1891. அண்ட் கொலோனல் ஹெச்எஸ் ஆல்காட், அவரோடது வந்து 1832 to 1907. எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க வந்து எங்கே வந்து தியோசபிக்கல் மூமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏல. எப்போனா 1875. அப்புறம் வந்து லேட்டர் ஆன் சென்னை அடியாரில் வந்து அது ஷிஃப்ட் ஆகுது 1886. தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் ஸ்டடி ஆஃப் இந்து கிளாசிக்ஸ். இந்து கிளாசிக்ஸை வந்து படிங்க, அப்போது எழுதின இந்து புக்ஸ் எல்லாமே படிங்க, எஸ்பெஷலி உபனிஷாட்ஸ் அதெல்லாம் படிங்க, பகவத்கீதா அதிலெல்லாம் நாலேஜ் இருக்கணும். அதுதான் தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா. புத்திசம் வந்து போயிடுச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை. திரும்பவும் புத்திசம்மை கொண்டுட்டு வந்தது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டி ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ரிவைவல். திரும்பவும் அதை வந்து லைஃபுக்கு கொண்டுட்டு வந்தது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி தான், புத்திசம்மை. ஸோ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் கேவ் எடுகேட்டட் ஹிந்துஸ் கிரேட் ப்ரைட் இன் தேர் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். இவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் பீப்புள் தானே, இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் பீப்புள் இல்லையா, இவங்களுக்கு வந்து இந்த ஹிந்து கிளாசிக்ஸ்லலாம், உபனிஷாட்ஸ், பகவத்கீதாலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நம்மளுடைய ஹிந்துஸ்க்கு வந்து கிரேட் ப்ரைடு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். அதை வச்சு நிறைய பேர் வந்து அதெல்லாம் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் நமக்கு ஆனி பெசன்ட், அவங்கள நல்லா தெரியும் இல்லையா, அவங்களோட ரோலும் இருக்குது. இன் இந்தியா தி மூமெண்ட் பிகேம் பாப்புலர் further popular with the election of Annie Besant. Annie Besant வந்து பிரசிடெண்ட் ஆன பிறகு தியோசபிக்கல் சொசைட்டி இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனி பெசன்ட்டோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1847 to 1933. ஷி பிளேட் அ ரோல் இன் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். ஹோம் ரூல் லீகை வந்து அவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷ்னலிஸ்டில் பாலிட்டிக்ஸில் கூட அவங்க வந்து இருக்காங்க. டிமாண்டிங் ஹோம் ரூல் டு இந்தியா. ஸோ ஹோம் ரூல் லீக் வந்து டிமாண்டிங் ஹோம் ரூல் டு இந்தியன்ஸ் தான் இந்தியாவை வந்து ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஹோம் ரூல் வந்தது வந்து அயர்லாண்டில். ஹோம் ரூல் லீக் வந்து நடந்தது வந்து அயர்லாண்டில். அதே மாதிரி ஹோம் ரூல் லீகை வந்து ஆனி பெசன்ட் வந்து இந்தியாவில் கொண்டுட்டு வராங்க. ஆனி பெசன்ட் ஸ்ப்ரெட் தியோசபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர்ஸ். அந்த நியூஸ் பேப்பர்ஸ் என்ன, நியூ இந்தியா, காமன்வீல், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.